நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். கட்டி தழுவி வரவேற்று ட்ரம்ப் சொன்ன வார்த்தை உருகிய தலைவர்கள். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி இரண்டாவது முறை அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். அப்போது என் சிறந்த நண்பனே, வி மிஸ்ட் யூ என மோடியை ட்ரம்ப் வரவேற்றார். We missed you. We missed you a lot. Here's some of our friends. பதிலுக்கு மோடியும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக ட்ரம்புக்கு 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். இருவரின் சந்திப்பை தொடர்ந்து மோடி பேசுகையில், இரு நாடுகளின் முன்னேற்றம் செழுமையை நோக்கி நாம் ஒன்றாக பயணம் செய்வோம். ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்தவரை அதிபர் டிரம்ப் அமைதியை மீட்டெடுக்க முயற்சி செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதி, ஸ்திரத்தன்மை, செழிப்பை பாதுகாக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய எண்ணெய், எரிவாயு வர்த்தகத்தை அமெரிக்காவுடன் இணைந்து வலுப்படுத்துவோம். லாஸ் ஏஞ்சல்ஸ், பாஸ்டனில் துணை தூதரகங்களை திறக்க முடிவு செய்திருக்கிறோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா, அமெரிக்கா ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 2008 இந்தியாவில் இனப்படுகொலை செய்த குற்றவாளி தஹாவூர் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க முடிவு செய்ததற்காக அதிபருக்கு நன்றி சொல்கிறேன். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை திரும்பப் பெற இந்தியா தயாராக உள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் தவறாக வழிநடத்தப்பட்டு பெரிய கனவுகளுடன் இங்கு கொண்டுவரப்பட்டவர்கள். இதனை தடுப்பது அவசியம். இதற்காக இந்தியா, அமெரிக்கா இணைந்து செயல்படும். ட்ரம்ப் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பார் என நம்புவதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் பேசுகையில், தஹாவூர் ராணாவை நாடு கடத்த எனது நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எரிசக்தி தொடர்பான ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. வரலாற்றில் மிகப்பெரிய வர்த்தக பாதையான இந்தியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் உருவாக்க நாங்கள் ஒன்றிணைந்து பணியாற்ற உள்ளோம். இது இந்தியாவில் இருந்து இஸ்ரேல் முதல் இத்தாலி வரை சென்று பின்னர் அமெரிக்கா வரை செல்லும். இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கான ராணுவ தளவாடங்கள் விற்பனையை பல பில்லியன் டாலர்களாக அதிகரிக்க உள்ளோம். இந்தியாவிற்கு ஏப்ரல் 35 ஸ்டீல்த் போர் விமானங்களை வழங்கவும் முடிவு செய்திருக்கிறோம் என ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் முதல் எலான் மஸ்க் வரை மோடி சந்திப்பின் பின்னணி, எடுக்கப் போகும் முக்கிய முடிவுகள். பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றடைந்தார். ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின் பிரதமர் மோடி அமெரிக்கா செல்லும் முதல் பயணம் இது. ட்ரம்பின் அழைப்பின் பேரில் 2 நாள் பயணமாக மோடி சென்றுள்ளார். தரை இறங்கியதும் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அவர்களிடம் உரையாடிவிட்டு வாஷிங்டன் விருந்தினர் மாளிகையில் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கபாடை மோடி சந்தித்து பேசினார். அப்போது பயங்கரவாதம், பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதன்பின் பிரதமர் மோடியை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸ் சந்தித்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உடன் இருந்தனர். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் இந்திய அமெரிக்க உறவுகளின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்தனர். இந்திய வம்சாவளி தொழிலதிபரான விவேக் ராமசாமியும் மோடியை சந்தித்தார். தொடர்ந்து இந்திய நேரப்படி இரவு 10:15 மணி அளவில் டெஸ்லா சிஇஓவும் உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் தன் குடும்பத்துடன் மோடியை சந்தித்தார். ட்ரம்ப் அரசில் டிஓஜிஇ எனப்படும் சிறந்த நிர்வாகத்திற்கான துறை என்ற அரசு துறையின் தலைவர் என்ற முறையில் எலான் மஸ்க் மோடியை சந்திக்கிறார். எலான் மஸ்க் மோடி சந்திப்பது இது முதன்முறை அல்ல.
2015 அமெரிக்கா சென்றிருந்த மோடி சான்ஜோஸ் நகரில் எலான் மஸ்கை சந்தித்தார். அப்போது மோடியை தனிப்பட்ட முறையில் எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்தை சுற்றி காண்பித்தார். தொடர்ந்து இந்திய நேரப்படி இரவு 2:35 மணி அளவில் ட்ரம்பை சந்தித்து மோடி பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. சில முக்கிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சும்மா இங்க கத்திட்டு இருக்காதீங்க. சொல்றதை கேட்க தைரியம் இருக்கா? திமுக எம்பிக்களை தமிழில் விளாசிய நிர்மலா. பார்லிமெண்டில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் ராஜ்யசபாவில் பட்ஜெட் தொடர்பான எம்பிக்கள் கேள்விகளுக்கு நிதியமைச்சர் நிர்மலா பதிலளித்தார். திமுக எம்பி திருச்சி சிவா மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் பற்றியும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி குறித்தும் கேள்வி எழுப்பினார். அப்போது தமிழகத்திற்கான மத்திய அரசின் திட்டங்களை நிதியமைச்சர் பட்டியலிட்டார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி சொன்னபோது தமிழக எம்பிக்கள் அமளி செய்தனர். ஆவேசமடைந்த நிர்மலா சொல்வதை கேட்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என தமிழில் விளாசினார். Yes, Tiruchiji, first you have to take permission, my permission, sir. Please, yes, please sir, put your question. Tamil Nadu government has asked for two very important metro projects, Madurai and Coimbatore. Nothing has been said. And so also the due for Manarega and SSA is still pending with the union government, has not yet been given. So also the PMEAO, you said the state government has spent all its due, but the union government has not given what it has to be. Thank you. So at least say something about these two very important metro projects. Thank you. Thank you, Honorable Finance Minister. Sir. Please. I wanted to start with something, sir, but I will reserve it for the end. Tamil Nadu, sir. Chennai Metro Rail Project Phase 2 was approved by the Central Sector Project, 63,246 crore, of which 65% will be financed by the central government. Tamil Nadu Defence Industrial Corridor was inaugurated in January 20, 2019, and I've heard different statements, but subject to correction, because I don't keep an account of that, more than 30,000 crore investment has already happened. This has been said by ministers, both of the older dispensation and now of the current dispensation. I don't have the latest number. But when the defense corridor was announced, Prime Minister Modi announced defense corridor, the first corridor for Tamil Nadu. So constantly to think that, oh, Tamil Nadu, UP corridor was announced far later. So Tamil Nadu was top of the priority when it came to defense corridor. PM Mitra Mega Textile Park announced in the aspirational district of Virudhunagar. Foundation stone laid for AIIMS Madurai in 2019. Railways. Yes. Please. No, it's all right. You can always go on moving the milepost. Now you didn't start moving the milepost Without permission. I will. Please. Then now, I will have to say what I wanted to say at the beginning, which I reserved for keeping outside. It cannot be a narrative where it's only the centre's fault. I want to quote two examples, sir. I want to quote with responsibility two examples. And this consciousness with which they point you on every one detail, where were they? They were an alliance partner with the Congress at that time. Hey, hold on, yeah. You can't stop me like this. I'm sorry. I will say this, sir. I'm answering you. I'm answering you. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்றேன். நான் உட்கார்ந்து அமைதியை கேட்க வேண்டியது உங்க கடமை. Sir, they were party and alliance partner. அவ்வளோ கோவம் வந்ததுன்னா தமிழ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. Sir, with your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who, despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu, Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from that list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஏன் கேட்கல? என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? So எப்ப
பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. That's one example, sir. Second example I will say, sir. அமைதியா உட்கார்ந்து கேளுங்க, தைரியம் வச்சுக்கோங்க, மனசுல திடமா இருங்க. மனசுல திடத்தோட தமிழ பதில் சொல்றேன், கேட்டுக்கிட்டு போங்க, அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல, சும்மா இங்க கத்தாதீங்க. சார், செகண்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கும் கொடுப்பாங்க மைக், நீங்களும் பேசுங்க. சார், சென்னை மெட்ரோ இல்ல இல்ல, நீங்க சென்னை மெட்ரோ பத்தி பேசுறீங்கல்ல, நான் உங்களுக்கு மெட்ரோ பத்தி சொல்றேன். மெட்ரோ பத்தி பேசுனீங்க, நான் மெட்ரோ பத்தி சொல்றேன். பின்ன அவரு எழுத கத்தலாமா அப்படி? நான் சொல்லக்கூடாது, நீங்க என்ன வேணா எனக்கு அகைன்ஸ்ட் பேசுவீங்களா? நான் பேசுவேன், அதிகாரத்தோட பேசுறேன், அவருக்கு அனுமதி கேட்டு பேசுறேன், அவங்க கிட்ட நான் அனுமதி கேட்டு பேசுறேன். You can't tell me that I can't say. மரியாதை இல்லாம அப்படி சொல்லிட்டாங்கன்னா மெம்பருக்கு நான் சொல்லமா இல்லையா? அதுவும் அவரு தமிழ் புரியுதோ இல்லையோ? இல்லைங்க சிவா, நீங்க 2 முறை இன்னைக்கு காலையில இருந்து நான் பாக்குறேன், நீங்க நியாயத்தை பேசுறது இல்ல சிவா. நான் சாரி, உங்களுக்கு மன்னிப்போட சொல்றேன். நீங்க தயவு பண்ணி சிவா கிட்ட பேசுங்க. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து காசிக்கு கிளம்பியது முதல் சிறப்பு ரயில். தமிழகம் காசி இடையேயான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி 3வது ஆண்டாக நடைபெறுகிறது. வரும் 15ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சித்த மருத்துவம், பாரம்பரிய தமிழ் இலக்கியம், தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை ஆகியவற்றுக்கு அகத்தியர் ஆற்றிய பங்களிப்பை எடுத்துக்காட்டும் விதமாக காசி தமிழ் சங்கமம் நடைபெற உள்ளது. தமிழகத்திலிருந்து பல்வேறு துறைகளை சேர்ந்த சுமார் 1080 பேர் பங்கேற்க உள்ளனர். இதற்காக சென்னை, கன்னியாகுமரியில் இருந்து தலா 2 ரயில், கோவையில் இருந்து 1 ரயில் என 5 ரயில்கள் வாரணாசிக்கு இயக்கப்படுகின்றன. இன்று சென்னையில் இருந்து 212 பேருடன் வாரணாசிக்கு புறப்பட்ட முதல் சிறப்பு ரயிலை கவர்னர் ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த காசி தமிழ் சங்கமம் தமிழ்நாடு மட்டுமல்ல, காசி மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் இந்த முறை இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மும்பை, டெல்லி, விசாகப்பட்டினம், கட்ச், அஸ்ஸாம் போன்ற பகுதி வரை, வெளிநாடுகளில் மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் கூட இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகளில் மிகப்பெரிய சமூகவியலாளர்கள், மக்களுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், கலை நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடியவர்கள், தமிழ் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்கள், ஆற்றல் மிக்க அறிவுசார் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் என பல்வேறு பிரிவினர் இந்த காசி தமிழ் சங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பாரத பிரதமர் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை தொடங்கினோம் என்று விடாமல் அந்த நிகழ்ச்சியை, தமிழின் மாண்பை, தமிழ் மக்களுடைய மாண்பை, தமிழுக்கும் காசிக்கும், தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கிற தொடர்பை தொடர்ந்து மக்களுக்கு, உலக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு எடுத்துச் செல்கிற விதமாக அருமையான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழக மக்களின் சார்பில் இந்த நேரத்தில் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை முன்னாள் எம்பி கொச்சி ஏர்போர்ட்டில் கைது. 2019 இலங்கையைச் சேர்ந்த பலர் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் பெற்றனர். ஆனால் அதற்காக அவர்கள் அளித்த முகவரி போலியானது என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அளித்த சான்றிதழ்களும் போலி என்பது தெரிந்தது. இந்த வழக்கில் இலங்கையின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் எம்பி திலீபன் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்தியாவில் தங்கியிருந்த திலீபன் வெளிநாட்டுக்கு தப்பிவிடாமல் இருக்க நாட்டின் அனைத்து ஏர்போர்ட்டுகளிலும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொச்சி ஏர்போர்ட் வந்த திலீபனை குடியுரிமை அதிகாரிகள் பிடித்து மதுரை கியூ பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட திலீபன் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பணிபுரியும் மகளிருக்கு குட் நியூஸ். சென்னை, மதுரை, கோவையில் கூடுதல் மகளிர் விடுதிகள். தமிழகத்தில் பெண்கள் கல்வி அறிவு, குடும்ப சூழல், சமூக அந்தஸ்து காரணமாக வேலைக்கு செல்வது அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த பெண் பணியாளர்களில் 41% தமிழக மகளிர்தான். பணிபுரியும் பெண்களுக்கு உதவும் வகையில் சமூக நலத்துறை சார்பில் தமிழக பணிபுரியும் மகளிர் விடுதி கழகம் செயல்பட்டு வருகிறது.
இப்போது புதிதாக சென்னை, கோவை, மதுரையில் 26 கோடி ரூபாயில் மகளிர் விடுதிகள் கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட்டில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. மோசடி விளம்பரங்களால் பெற்ற 170 கோடி ரூபாய் டெபாசிட் முடக்கம். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, ஷாம்லி, ஹரியானாவின் ரோடக் மற்றும் டெல்லி உள்பட பல பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் 11ஆம் தேதி சோதனை நடத்தினர். அங்கு செயல்பட்ட QFX ட்ரேட் லிமிடெட் எனும் அந்நிய செலாவணி வர்த்தகம் மற்றும் முதலீடு நிறுவனத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். இப்போது நிறுவனத்தின் பெயர் OFX என பெயர் மாற்றம் செய்துள்ளதும், துபாய் மற்றும் இந்திய நகரங்களில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி மூலம் பொய்யான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து முதலீட்டாளர்களை ஏமாற்றியதும் தெரிந்தது. அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து பல வங்கிக் கணக்குகளை துவக்கி முதலீடு செய்த 170 கோடி ரூபாய் வங்கி டெபாசிட்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மேலும் கணக்கில் காட்டப்படாத 90 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்துள்ள அமலாக்க அதிகாரிகள் அந்த மோசடி கும்பல் தொடர்பாக தொடர்ந்து விசாரிக்கின்றனர்.